இந்த பேக் ஃபுல்லாக பணம் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. தினமும் இதே மாதிரி வியாபாரம் ஆச்சுன்னு வச்சுக்கேன், அது போதும். முதல்ல சாமி திரும்ப வைக்கலாம். வேணாம் மாமியார் கிட்ட கொடுக்கலாம். ஆமாம், அதுக்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலாம். முதல்ல நமக்கு அடுத்த தாய் மாமியார் தானே. அத்தா கிச்சனில் இருக்காங்களா? அத்தா எங்கே இருக்கீங்க? இந்த வரண்டி அண்ணி வந்திருக்கா. நான் அப்புறம் பண்ணுறேன்னா வச்சுட்டுமா? என்னடி அத்தா? இல்லைங்க அத்தை, இன்னைக்கான வருமானம். சாமி திரும்ப விடி. எனக்கு நீங்கள் தான் அத்தை சாமி. அப்படிங்க. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல அத்தை? சாமின்றது நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்குது. நமக்காக நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குது, நமக்கு ஆசீர்வாதம் செய்யுது. ஆனா நீங்க நான் கேட்கறதுலாம் என் கண்ணெதிர்க்கே கொண்டு வந்து கொடுக்குற கண்ணுக்கு தெரிஞ்ச சாமி. இப்போ எனக்கு ஒரு காஃபி வேணும், எனக்கு ஒரு தண்ணி வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், அதெல்லாம் நீங்க தானே எடுத்து கொடுக்குறீங்க. அதனால எனக்கு கண்ட தெய்வம் நீங்க தான். ஐஸ் வைக்கிறியா எனக்கு? ஐஸ்லாம் வைக்கல அத்தை, உண்மையை தான் சொல்றேன். எங்க அம்மா கூட எனக்கு இந்த மாதிரி உட்கார வச்சு எனக்கு செய்ய மாட்டாங்க. நீங்க எனக்கு எப்படி பண்ணிவிட செய்றீங்க. அதனால நீங்க எனக்கு இன்னொரு தாயத்தை. நீயும் என் பொண்ணு மாதிரி தானே. என் பொண்ணு நான் எப்படி பார்த்துக்கணும் அந்த மாதிரி தான் பார்த்துக்கிறேன் எல்லாரும். நான் வேற வீட்டில் இருந்து வந்துட்டேன். நீ எனக்கு மருமகன் ஆயிடுமா? நீ எனக்கு மருமக தான், இருந்தாலும் நான் உன்னை பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன். அதுக்கு நான் போன ஜென்மத்தில் கொடுத்து வச்சிருக்கணும் அத்தை, உங்களுக்கு மருமகளாக வரதுக்கு. இதை பிடிங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. இதுக்கு மேலே என்னால் முடிய முடியல. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு. எழுந்துரு, போதும் எழுந்துரு. ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்களா? இப்போதான் திருப்தியாக இருக்கு. பரவாயில்ல, வெயிட்டாக இருக்கு பேக், நிறைய காசு இருக்கு போல இருக்குது. இல்லை சரி, நீ போய் உட்கார், காஃபி எடுத்துன்னு வரேன். பேக்கை கொடுத்துட்டு போங்க அத்தை. ஏண்டே இப்பதான் தாய் என்ன சாமி என்ன கடவுள் என்னென்னமோ என்ன திரும்ப பேக் கேட்குறேன். ஐயோ நம்ம சாமி கிட்ட எப்படி எல்லாத்தையும் வச்சு ஆசீர்வாதம் வாங்குவோமோ அந்த மாதிரி தான் உங்ககிட்ட கொடுத்து வாங்கலாம் சொல்லிட்டு பேக் கொடுத்தேன். இந்த காசு மொத்தம் உங்களுக்கேவா? ஏண்டி நான் வச்சுட்டேன், உனக்கு எதுக்காக செலவுக்கு வேணும்னா சொல்லு நான் தரேன். நோ உங்க பிள்ளை எடுத்து வந்து கொடுக்குற காசை அதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இது என்னோட காசு, நான் சேர்த்து வச்சுக்கிறேன். கொடுங்க அப்படி. நாளைக்கு காலையில் போய் காய்கறி வாங்கினா எவ்வளோ செலவு இருக்குது எனக்கு. காசு மொத்தத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுறது? அடிப்பாவி, அதுக்கு நீயே வச்சுருந்துக்கலாமே, ஏன்ட்ட எதுக்கு கொடுத்தா? உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது கொடுத்தேன். பேக்கை தூக்கி பஸ்ல கொடுத்தேன். கொடுங்க அப்படி. ரொம்ப மோசமானவளா இருக்கிறாளே. இதா வச்சுக்கோ. நீ சும்மா சொன்னேன், கோவம் வந்துச்சு அவங்களுக்கு. நீங்களே வச்சுக்கோங்க. என்கிட்ட இருந்தால் காசுலாம் செலவு பண்ணிடுவேன். நான் கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் வாங்கிடுவேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா காய்கறி வாங்கிறதுக்குள்ள காசு வேணும், அவ்வளோ காசு வாங்கணும் கேட்டு வாங்கிப்பேன். நீ காசு பொறுப்பாக வச்சுப்பீங்க. உங்கள் பிள்ளைய உங்களை நம்பி உங்ககிட்ட கொடுக்குறேன். என்கிட்ட கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா காசுலாம் நான் சேர்த்து வைக்கிறதுக்கு உங்ககிட்ட தான் கொடுக்குறாரு. அதனால் இந்த காசு நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம இதை சேர்த்து வச்சு தான் நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க. எடியே போங்க ஒரு காஃபி மட்டும் போட்டு தருவாங்க. நீ வர சத்தம் கேட்டு பால் காய்ச்சி வச்சுட்டேன். காஃபி மட்டும் போட்டு தரேன். போங்க காசு பத்திரமா வைங்க. எலி எங்கே பேக் தூக்கி போயிட போகுது. ஒரு எலி சுற்றி இருந்தால் இருக்குது, அதுதான் சாப்பிட்டு போய் கொடுக்க போகிறேன். கட்டில் எங்கே ஒழிஞ்சு இருக்கும். இந்த மாதிரி மருமகம் கிடைக்கிறதுக்கு நான் தான் போன ஜென்மத்தில் குத்து வச்சிருக்கணும். சம்பாதியத்தை என்கிட்ட நம்பி என்கிட்ட கொடுக்குறா. அவளுக்கு ஒரு நல்ல சூப்பர் காப்பி கொடுத்துடலாம். அத்தை சதீஷும் சஞ்சு வைங்க. அவங்க விளையாடி வெளியில தான். என்னமோ அந்த பசங்க விளையாடு தான். கேட்டால் ஓடி விளையாடு பாப்பா, அந்த பாப்பா இந்த பாப்பான்னு பாட்டு வேற பாடி காமிப்பான். காய்கறி வித்துல இருக்கும்போது ஏதோ 2 ஃபோன் வந்தது, நம்ம எடுக்கவே இல்லையா? யார் ஃபோன் பண்ணாங்க தெரியல. வசந்தி தான் ஃபோன் பண்ணியிருக்கா, நம்ம எடுக்கவே இல்லையா? என்ன விஷயம் ஏது விஷயம் தெரியலையே. அவள் வேற வாங்கி வயிறுமா இருக்கிறா. உடம்பு கிட்ட எதுனா சரியில்லையா? என்ன கதை ஏது கதை ஒன்றுமே புரியலையே. ஃபோனை ஒழுங்காக எடுத்து வந்துருக்கலாமா? கொஞ்சம் பால் மாறினேன். ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? இந்த காஃபி இந்த ஃபோனில் யாரு? அத்தை வசந்தி அத்தை. நம்ம காய்கறி வைக்கும் போது ஃபோன் பண்ணிடுவேன். நான் எடுக்கவே இல்லை. யாரும் ஃபோன் பண்ணாங்க, கம்பெனி கடை இருக்கும், ரீசார்ஜ் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எடுக்கல. வசந்தி தான் ஃபோன் பண்ணியிருக்கா. என்ன விஷயம் தெரியல. ஃபோன் பண்ணி கேட்க போகிறேன் ஏதுன்னு. நீ வரும்போது வசந்தி கிட்ட தான் பேசினேன். வசந்தி உங்களுக்கு ஃபோன் பண்ணிச்சா? இந்த காஃபி எப்படி சூடா குடி. அது இருக்கட்டும். என்ன விஷயமா? என்ன ஏதாவது பிரச்சனையா? வாமிட்டு வீமிட்டு அதிகமாக வருதா? என்னாச்சு ஏதாச்சும் கேட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த அவளுக்கு இப்போ 5ஆம் மாதம் பிறந்துச்சுல. அவங்க மாமியார் காய் சந்தில் சாக்கில் பேசினிருக்கான். 5ஆம் மாதம் பிறந்து 10 நாளைக்கு மேலே ஆகுது. இன்னும் ஒரு பூ முடிக்கல, ஒன்றும் பண்ணல, ஏதும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்கான். அதான் சொல்கிறான். ஆமாம் நீங்கள் வேறு சொல்லியிருந்தீங்களா 5ஆம் மாதம் போயிட்டு பூ முடிச்சுட்டு வரணுன்னு. ஆனால் உங்களுக்கு நல்லா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை பார்த்து நிற்கீங்க. நீ வேறு புதுசாக வியாபாரம் வேறு ஆரம்பிச்சிருக்கிறேன். நம்ம எங்கேருந்து போகிறது ஏதுன்னு யோசிச்சுன்னு இருக்கேன். லீவு நல்லா இருந்தால் பரவாயில்லன்னு. லீவு நாள் வர வரைக்கும் உட்காந்து இருப்பீங்களா? ஏன்னா நாளைக்கு கூட நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேணா போயிட்டு பண்ணிட்டு வந்துடலாமா? அப்படியா? நாளைக்கு போகலாமா? ஆமாம், அதுக்கு என்ன செய்யணும்? 5 வகை சாதம், அதுக்கப்புறமா வேற என்ன முக்கியமாக 5 வகை சாதம், வளையல், பூ, அதுக்கப்புறமா ஒரு ஸ்வீட்டு, ஒரு காரம், அந்த மாதிரி வாங்கி எடுத்துன்னு போய் வச்சு பூ மட்டும் ஒரு நிறைய பூ வாங்கி போய் மல்லிப்பூ, கனகாம்பரம், முல்லைப்பூ அதெல்லாம் வாங்கி போயிட்டு ஜலையில் சுற்றிட்டு வந்துடலாம். அவ்வளோதானே? இதுக்கே மூஞ்சி இப்படி சோகமாக வச்சுருக்கீங்க. அதுக்கு இல்லை, விடுங்க இதெல்லாம் பார்த்துக்கலாம். அவங்க மாமியார் திட்டு தானே, நாளைக்கே போய் முடிக்கிற வேலையை. அதுக்கப்புறம் அவங்க மாமியார் எப்படி பாராட்டுன்னு பாருங்க. நம்மள வசந்தியோட மாமியார் எது செஞ்சாலும் குறை தான் சொல்லுது. எப்பயாவது நம்மளை பாராட்டிருக்கா? அவங்க பாராட்டுற மாதிரி நம்ம எப்போ நடந்துருக்கோம்? ஸ்வீட் ஒரு 2 கிலோ போகும்போது கடையில் வாங்கி போயிடலாம். அப்புறம் ஒரு 1/2 கிலோ மிச்சரு, அப்புறம் வேறு என்ன வாங்கலாம்? அப்புறம் பழம் கொஞ்சம் வாங்கிக்கலாம். வாழைப்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி போய் வச்சுலாம் ஒரே ஒரு தட்டு மாதிரி. அதான் நாளைக்கு போகும்போதே வாங்கிக்கலாம். ஸ்வீட் மட்டும் குலாப் ஜாமுன் செஞ்சுக்கலாம். எங்கள் அக்கா செஞ்சு தர சொல்லியிருக்குது. அந்த பாக்கெட் 1+1 ஆஃபர் வருதுல்ல, அது வாங்கி செஞ்சாலே போதும். வசந்தி கூட குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கல. அதே செஞ்சுக்கலாம். சக்கரை நம்ம வீட்டில் நிறைய இருக்குது. சக்கரை வாங்க வேண்டிய வேலை கிடையாது. அதே பாக்கு கட்சி போட்டுக்கலாம். அதான் சிம்பிள் மேட்ரு. இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி நம்ம வரி கட்சின்னு போயின்னு இருக்கோம். அப்புறம் 6ஆம் மாதம் பிறந்த போகுது. அதுக்கு தான் அவங்க மாமியார் கத்தின்னு இருக்குது. இப்போ நம்ம 5ஆம் மாதம் பூ முடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் 7ஆம் மாதம் என்ன வாட்டி பூ முடிக்குமா? அப்போ சும்மா பூ மட்டும் வாங்கிட்டு வைக்கலாம். அப்பயும் கொஞ்சம் சாதனம் செஞ்சு எடுத்துமே வச்சா நான் வந்தேன். ஏன்னா வசந்தி தான் சாப்பிட போகிறேன். வசந்தி பேசுறது நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஒரு 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் 9ஆம் மாதம் இப்போ தான் எல்லாருமே செய்கிறாங்களே. முன்னாடி 9ஆம் மாதம் தான் செய்வோம். இப்போ காலம் மாறி போச்சு. அதுக்கு தகுந்த நம்மளும் மாறிக்கணும்ல. சரிங்க அத்தை. 5 வகை சாதம், இந்த பூ, பழம் இதெல்லாம் என்ன குறைஞ்ச போய்ட்டு நம்மளுக்கு
சரி அப்புறம் வசந்தி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வா, நாளைக்கு வரேனே. இருங்க அத்தை, நானே ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரி சரி சொல்லு, நான் போய் இட்லி ஊற்றி வச்சுட்டு வரேன். ஏமா ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது. பாவம் வயசான காலத்தில் நமக்காக ஓடி ஓடி வேலை செய்யுது. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் செய்யணும்னு சொன்னால் கூட கேட்காது. நான் எந்த செய்வேன் எல்லா வேலையும் இஷ்ட பிடிச்சிட்டு எனக்கு வேலை செய்யறது உடம்பு நல்லா இருக்கும் செய்யுது. என்ன பண்ணுறது, பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஏம்மா உள்ள நுழையும் போதே என் அம்மாவை தான் கூப்பிடுவாரு. என் பொண்டாட்டி நான் ஊற்றி இருக்கேன், கண்ணே தெரியாதா இருக்கேன். அந்த வரப்பா. ஏன் நீ ராதிகா இங்கே தான் இருக்கேன், நீ குரல் கொடுக்காம உட்கானக்கா? நீங்க என்ன ராதி யார் கூப்பிட்டு வந்தீங்க? உங்க அம்மா தான் கூப்பிட்டு வந்தீங்க, அப்ப நான் இது குரல் கொடுங்களா? ஏண்டியா எப்பயுமே நீ இங்கே இருக்கவே மாட்டேன், உங்கள் அக்கா வீட்டில் தானே இருப்பேன். 9 மணிக்கா 10 மணிக்கா தான் உள்ள வந்து நுழைவேன். அதனால நான் எப்போ வரும்போது அம்மா தானே வீட்டில் இருப்பாங்க, அதனால தான் அம்மாவை கூப்பிட்டேன். சும்மா இங்க மழைப்பாதீங்க. சரி இந்த பேக்கில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் எடுத்து வை, போய் கை கால் முடிஞ்சுனா கழின்னு வரேன். என்ன இருக்கு பேக்ல? ஏண்டியா மாற்றி போட்டுக்குது சட்டை எடுத்து போனேன், அது இருக்குது. பசங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி வந்திருக்கேன், அதுக்கு போய் எடுத்து வை. அது சட்டை எடுத்து கையில கையோட எடுத்து போய் போடுங்க துவைக்கிறதுக்கு. ஏண்டி அது அழுக்கலாம் இல்லடி, நல்ல சட்டை தான் எடுத்து வை. இன்னும் 2 நாளைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை துவச்சிக்கலாம். நீங்களே பெயிண்ட் அடிக்க வரதானே செய்யற? அந்த ட்ரெஸ் போட்டுனப்ப அதில் பெயிண்ட்லாம் இருக்கும், அது டெய்லியும் துவச்சு போட்டாதானே வேற சட்டை தான் போட்டுன்னு போ. அந்த அழுக்கு சட்டையே போட்டுன்னு இருக்க, வாரத்துக்கு 1 வாட்டியே துவைப்பியா? ஏண்டி அது ஃபுல்லாக பெயிண்டாக தாண்டி இருக்கும், அந்த எண்ணமெல்லாம் துவச்சினா போட முடியாது, வாரத்துக்கு ஒரு வாட்டி துவச்சாலே போதும். அது எடுத்து வை. ஏம்மா நீங்கள் வெத்தலை பாக்கு கேட்டிங்களே, வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. அந்த வரப்பா ஏன்னா நான் தான் சொன்னேன், அப்பா வந்துட்டாருன்னு. அங்கே பாரு அப்போட பேக் அம்மா வச்சிருக்காங்க பாரு. ஆமா அப்பா தான் வந்திருக்காரு. விளையாடி முடிச்சாச்சா? அப்போ சாக்கெட் வேணும் சொன்னேன், வேணுக்காரா? டேய் நான் தானே சாக்கெட் வேணும் சொன்னேன், நீ எப்படி சொன்ன? நானும் தான் சொல்லி அமிச்சேன். போய் சொல்றேம்மா, நான் தான் சொல்லி அமிச்சேன். இவன் எதுவுமே சொல்லி அனுப்பல, காரம் இதுதான் கேட்டுன்னு தான். அப்போ வந்து கார் அப்புறமா வாங்கி தர சொல்லியிருக்காரு. நான் தான் சாக்கெட் வேணும் சொன்னேன். என் சாக்கெட் வந்து தொட்டாலும் நான் கடிச்சிடுவோம்மா இவனை. இங்க பா சஞ்சு, இந்த வீட்ல 2 பேருக்குமே சம உரிமை இருக்கு, புரியுதா? உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை எனக்கும் இருக்குது, புரிஞ்சுக்கோ. அதனால அண்ணா கொஞ்சம் சாக்கெட் தந்தே ஆகணும். உனக்கு வேணா நீ காலையில அப்பா வேலைக்கு போகும்போது சொல்லி அமிச்சிருங்க, நான் தானே சொல்லி அமிச்சேன். இங்க பாத்துங்க, அமைதியா இருக்கீங்க. அண்ணனுக்கு இந்த வீட்டுல ஒரு சாக்லேட் கூட தர மாட்டாங்களா, பாத்துக்கோ. ஓவரா நடிக்காத. உங்க அப்பா முதல் சாக்லேட்டே வேணா, இல்ல பிஸ்கெட் தான் வேணுக்கிறேன். என்னது பிஸ்கெட்டா? இம்மா சாக்லேட் தான் வேணும் சொன்னேன். சாக்லேட்ல சாப்பிட்டு பல்ல சொத்த பல்லா இருக்கு 2 பேருக்கும். சாக்லேட்ல ரொம்ப சாப்பிடக்கூடாது. இம்மா எனக்குலாம் சொத்த பல்லாம் கிடையாதுண்ணா, இவளுக்கு தான் சொத்த பல்ல இருக்கு. சாக்கெட் வந்து அப்பா நாளைக்கு வாங்கி தரேன். பாப்பா எனக்கு இப்பதான் வேணும். அதான் அப்பா சொல்றாரு நாளைக்கு வாங்கி தரேன், அமைதியா இருங்க. சஞ்சு அப்பா சொல்றாருல சாக்லேட் நாளைக்கு வாங்கி தர சொல்லிட்டு அமைதியா இரு. போடா, மரியாதை கொஞ்சம் கூட கிடையாதுல்ல. ஏண்டி நீ ஏண்டி இன்னத்துக்கு காஃபி குடிச்சுருக்கா சாப்பிட்ற டைம்ல? கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்தது, அதனால கொஞ்சோண்டு காஃபி தான். இந்த காஃபி குடிச்சா தலைவலி போகுது. காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு நேரம் காலமே கிடையாது உனக்கு. நடுராத்திரில கூட எந்த காஃபி குடிப்பா? ஆமா நடுராத்திரில காஃபி குடிக்கிறேன், நீ எந்த போட்டு தரப்ப எனக்கு. சண்டே ஆரம்பிச்சிங்களா? உட்காருங்க சாப்பிடலாம். சஞ்சு தலை தலை தள்ளி நிலுங்க, பாட்டி இட்லி தராங்களா, தள்ளி நிலுங்க. எல்லாரும் உட்காருங்க சாப்பிடலாம். போய் சட்னி எடுத்து வரேன். அதான் நீங்க உட்காருங்க. சதீஷே சஞ்சு போய் தட்டு தண்ணி எடுத்துட்டு வாங்க. பாட்டி வயசானவங்க தானே, அவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வேலை செய்வாங்க. நான் என் தட்டு மட்டும் எடுத்துட்டு வரேம்மா. ஆமாம்மா நான் என் தட்டு மட்டும் எடுத்துட்டு வரேன். நானு அப்பா பாட்டி தான் தலையில போட்டு சாப்பிடுவா. இன்னும் யா தட்டு வந்துருவா. போ எல்லாருக்கும் சேர்த்து 5 தட்டு எடுத்துருவா மொத்தம். சஞ்சு நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. வீட்டுல ஆளுக்கு ஒரு வேலை செய்யணும், எல்லா வேலையும் ஒருத்தரே செய்யக்கூடாது, பாவம்ல. பாட்டிக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். ஓடுங்க நீ என்ன நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்னா? சரி பாட்டி பாவம்ல, பாட்டிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நான் போய் தட்டு எடுத்துட்டு வரேன். சரி வா. யார் அதிகா பசங்களை வேலை வாங்க, நான் வைக்க மாட்டேனா? உங்களுக்கு வயசான காலத்தில் நீங்களும் எல்லா வேலையும் செஞ்சுருப்பீங்களா? பசங்களும் அப்படி 1-2 வேலை சொல்லி கொடுத்து வளர்க்கணும், புரியுதா? நம்ம நல்லா இருக்கும்போது செஞ்சிடும், நம்ம உடம்பு சரியில்லைன்னா அப்போ செய்ய சொன்னா அதுக்கு செய்ய தெரியாது. இப்போ 1-2 வேலை அப்படி சொல்லி தரணும், அப்பதான் நமக்கு வேலை செய்யுங்க. மொத்தம் நம்மளே செய்யணும், தலையை தானே. உட்காருங்க கும்னு. ஏமா அவ சொல்றது சரிதாம்மா, உட்காருங்கம்மா. பசங்க தான் போயிருக்கு எடுத்து வரதுக்கு. ஆமா உங்களுக்கு கேட்கணும்னு இருந்தேன். மாவு ஏது உங்களுக்கு? மாவு நான் தான் அரிசி ஊற வச்சு அரைச்சேன். இல்லை கையில் அரைச்சிங்க? ஆமா ஏன் உங்களுக்கு இந்த வேலை? கடையில் கொடுத்துருந்தா 20 ரூபா 15 ரூபா வாங்குறாங்களா 1 கிலோ? கடையில் கொடுத்து அரைக்க வேண்டியதானே? இதில் கையில் அரைச்சிட்டு கை வலி கால் வலி முட்டி வலி அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது? எங்க உங்க அம்மாக்கு மேலே ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுங்க, கையிலேயே எவ்வளோ நாள் தான் மாவு வச்சுருப்பாங்க. வாங்கலாம். அத்தை உங்க பிள்ளை கிரைண்டர் வாங்கி தர வரைக்கும் அரிசியில் ஊற வைங்க. அவர் நேற்றுக்கு வீட்டில் இருப்பார்ல, அரைச்சி கொடுக்கட்டும். நம்ம வந்து வாரத்துக்கு 1 நாளைக்கு அரைச்சிக்கலாம். என்ன எங்கள் அக்கா வீட்டில் யார் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், மாவை வேணும் போய் எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் அரைக்காதீங்க மாவை. ஏன்டி நான் ஏன்டி அரைச்சி தரணும் மாவை? ஆமாம் நானும் எத்தனை நாளாக சொல்லி நிற்க கிரைண்டர் வாங்கி கொடுங்க காதல் கேட்காத மாதிரி இருந்தால் இனிமேல் நீங்கள் தான் அரைச்சி தரணும் மாவை, நாங்களாம் அரைக்க முடியாது. அவங்களும் அரைக்க விட மாட்டேன். காசு வச்சுக்கினா இப்போ வாங்காமல் இருக்கிறாங்க. வீடுன்ற வீட்டில் செலவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பொம்பளைங்க பாவம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களா, உங்களுக்கு ஈஸியாக நல்லா கிரைண்டர் வாங்கி கொடுத்தா தானே நல்லா வேலை செய்வாங்க சொல்லிட்டு வாங்கி தரணும். உங்களுக்கு தோணவே தோணாதே. இப்போ என்னம்மா உனக்கு கிரைண்டர் வேணுமா? வாங்கி தரேன். வேணாப்பா உண்டே காசு கிடையாது. நீ எங்கே இப்போ கிரைண்டர் எனக்கு வாங்கி தரோம், அப்புறம் வாங்கிக்கலாம். அவரே வாங்கி தர சொல்கிறேன். எங்கன்னா வாங்கி வச்சு சும்மா இருக்கீங்களா? நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் கையில் அரைச்சிருப்பீங்க? காலத்தில் வர கையில் மாவு வச்சுன்னா தொண்டை வலி சளி ஜுரம் எல்லாமே வரும். வாங்கி தர சொல்கிறாரு, கும்பிட்டு வாங்கிக்கோங்க. செலவு போட்டான் அதுக்கு இல்லை. எதுனா ஒரு கதை சொல்லினே இருப்பீங்க. ஏங்க அவங்க வாங்கி கொடுங்க முதல்ல. இப்போ வேற தீபாவளி ஆஃபரு, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஆஃபர், பொங்கல் ஆஃபர் லைனாக நிறைய ஆஃபருங்க வருது. விலைலாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க. இப்போ வாங்கினா தான் வேலை கரெக்டாக இருக்கும் நமக்கு. அப்புறமா நம்ம தனியாக போய் வாங்கினா ஒரு 2000-3000 அப்படி எக்ஸ்ட்ரா ஆகும். ஆமாம்ல இதுவரை நான் மறந்து போயிட்டேன். ஆஃபர்லாம் போடுவாங்களே இப்போ? அதான் சொல்கிறேன், இப்போயே வாங்கி கொடுத்துருக்கோம். ஏமா ஞாயிற்றுக்கிழமை கடைக்கு போகலாமா? உங்களுக்கு எந்த கிரைண்டர் பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. அப்படி சாய்க்கிற மாதிரி கிரைண்டர் வாங்கி கொடுங்க. அவங்களால கல்லுக்கு எல்லாம் தூக்கி நிற்க முடியாது. நீ அப்போ கூட நீ மாவு அரைச்சிடாத. ஆமாம் நான் வெட்டியை வீட்டில் தான் உட்காந்துக்கிறேன்.
வீட்டு வேலை செஞ்சுக்கிறதுக்கு நானே இப்போ பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால் வீட்டு வேலை செய்ய முடியாது, 1-2 வேலை செய்ய முடியும். இது வேலை வந்து செய்ய கூட வேணா ஹெல்ப் பண்ணுறேன். ரேட்டு ஒழுங்காக வாங்கி கொடுப்போம். இங்கே போகிற வயசான காலத்தில் எல்லா வேலையும் அவங்கள செய்ய சொல்லிட்டு நீ சம்பாதிக்கிறேன் கிம்பாதிக்கிறேன் காய்கறி விற்கிறேன் அது விற்கிறேன் எத்து வைக்கிறேன் சுற்றி கிடக்காத. அவங்களே பாவம் எவ்வளோ வேலை செய்வாங்க. இந்த சாமான் தொலைக்கிறது துணி துவைக்கிறதா நான் செஞ்சுறேன். சமைக்கிற வேலை மட்டும் அவங்க செஞ்சால் போதும். வீடு கூட சர்வீஸ் பெருக்கிடுவேன். அப்படி இப்படி எல்லாம் சேர்ந்து தான் வேலை செய்யணும், ஒருத்தரை செய்ய முடியாதுல்ல. சரி சரி இட்லி ஆறுது சாப்பிடலாம். இந்தாங்க சாப்பிடுங்க. முதல்ல பசங்களுக்கு கொடுடி, அதுங்களுக்கு நான் ஊட்டி விடாத, நீங்கள் சாப்பிடுங்க. வேணாம் பசங்க தட்டில் போட்டு கூடாதுங்க, சாப்பிட்டோம். அதுங்களே சாப்பிட்டா தான் பசி ஆறும் அதுங்களுக்கு உடம்புல ஒட்டும். நீ எவ்வளோ காலத்து ஊட்டி விட்டுனுப்ப சின்ன குழந்தைங்க அதுக்கா. பாட்டி நானே சாப்பிடுவேன் பாட்டி. சஞ்சு பாப்பா தான் நல்ல பாப்பா. பாட்டி நானே சாப்பிடுவேன். பாத்தியா பசங்களே சாப்பிடுதுங்க. 2 பேரும் அவங்களே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க கிட்டே கொடுத்துரு. என்னங்க அதை வாங்கி கொடுத்துருங்க. இந்தம்மா நீ சாப்பிடு. கொடுங்க பாட்டி, நீங்க சாப்பிடுங்க பாட்டி. நான் சாப்பிட்றேன் நீங்க சாப்பிடுங்க. சீக்கிரம் கொடுங்கம்மா. எனக்கும் சஞ்சு கூட கொடுத்துட்டீங்க. இது தரேன். சாப்பிட்றவங்க கூட இவ்வளோ ஆர்வமாக கேட்க மாட்டாங்க. சீக்கிரம் சாப்பிட்டு போய் விளையாடணும். என்னது சாப்பிட்டு போய் விளையாட போயா? ஒழுங்கா பட்டு தூங்குற வேலையை பாரு. நைட் ஆச்சு தூங்க விட்டு போய் சாப்பிட்டு போய் விளையாட போறேன். அடி வாங்குவேன். கொஞ்ச நேரம் மட்டும் போய் விளையாட்டு வரேம்மா. ஆமாம்மா நான் கூட போறேம்மா. யோ நீ இதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டியா? அப்படியே தூங்க மாதிரி உட்காந்துக்க. சதீஷ் சஞ்சோ பொழுது போச்சுல பூச்சி போட்டுலாம் இருக்கும் வெளியில் போய் விளையாடக்கூடாது. சாப்பிட்டு கம்முன்னு பாடுங்க. காலை சீக்கிரமாக எழுந்துக்கலாம், ஸ்கூலுக்கு போனல. பாட்டி சொல்லுங்க பாட்டி. நானும் அதே தான் சொல்கிறேன். வெளியில் பூச்சி போட்டுலாம் இருக்கும், இருட்டா இருக்குல்ல, மழை வேறு பெஞ்சு நிற்க துறை போடுது, நண்டு தெருக்கா தேலாம் வெளியே நண்டு இருக்கும். நம்ம போய் அதை மெச்சு வச்சு நம்ம கடிச்சிடும். அதனால வெளியில் போய் விளையாடாது, கம்முன்னு சாப்பிட்டு பாடுங்க. இருக்குமா நண்டு தெருக்கா இருக்குமா? ஆமாம் மழை தூரல் போடும்போது அப்படியே ரோட நடந்து போவோம். நம்மளால வெளியில் போகக்கூடாது. போகிறதுனால செருப்பு போட்டு தான் போகணும், கடைக்கு போகிறதா கூட. கேட்டீங்களா? இப்போ பாம்பு கிம்பலாம் கூட சுற்றின்னு வந்து இருக்கும், புரியுதா? மழை காலத்தில் வெளியில் போய் இருட்டில் விளையாடக்கூடாது. பாம்புலாம் வருமா? ஆமாம். சரி சஞ்சு நம்ம காலையில் போய் விளையாடலாம்னா? சரி. 2 பேரும் நல்ல பசங்க. நீங்க 2 நல்ல பசங்க தான். நீங்க தான் நல்ல பையன் நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்டி அப்படி சொல்ற? ஆமா உங்க தங்கச்சிக்கு வளகாப்பு பண்ண 5 மாசமே பிறந்துச்சு. இன்னும் பண்ணணும் கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்கா? என்ன அக்கறை இருக்கா உங்களுக்கு? ஏடி இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம்டி, அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். ஏன்ட்ட வந்து கேட்டுனுக்கா? அத்தை கேட்டீங்களா? இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரமா? பொம்பளைங்க தான் பாத்துக்கணுமா? சரி பொம்பளைங்க சமாச்சாரம் நாங்க பாத்துக்கிறோம். இப்போ வந்து இது பொம்பளைங்க சமாச்சாரம் தான் நாங்க பாத்துக்கிறோம். ஒரு அண்ணன் முறையில் நீ வர மாட்டியாங்க? ஏமா என்னைக்கு சொல்லுங்கம்மா வரேன், நான் வராமியா? ஐயோ இங்க பாரியா, நாளைக்கு தான் போலான்னு இருக்கோம். 11 மணிக்கு இங்கே கிளம்புனா கரெக்டா இருக்கும். போனோமா 5 வகை சாதம் செஞ்சு எடுத்துன்னு போனோமா, பூ முடிச்சுமா வந்துனே இருக்கலாம். வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது. நான் காலையில் அதுக்குள்ள மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வேணும் வச்சு நான் கிளம்புறேன். நீ என்ன பண்ணுறா வேலையிலேருந்து அப்படியே வந்துடு. வேலை லீவ்லாம் போட தேவையில்ல. பர்மிஷன் போட்டுட்டு வருவா? ஆமா நீ பெரிய அப்படியே ஆஃபீஸ் வேலை செய்யறா, பர்மிஷன் போட்டு வரதுக்கு பெயிண்ட் தானே அடிக்கிறா? சொல்லிட்டு வா வந்துடுறேன் சொல்லிட்டு. நான் முன்ன நின்று வேலை செய்யும் போதே என் கூட இருக்கிறவங்க ஒழுங்காக வேலை செய்ய மாட்டானுங்க, ஒழுங்காக பெயிண்ட் அடிக்க மாட்டானுங்க. இன்னும் அவனுங்களை விட்டுட்டு நான் மட்டும் பர்மிஷன் கேட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க முடிஞ்சது கதை. அதுக்கு என்ன பண்ண போறா? இல்லை சொல்கிறேன். 11 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். அங்கே இருக்க மாதிரி வந்துட்டீங்கன்னா ஒரு 12 மணிக்கு 12 பேர் சாப்பிட்டாங்க வந்து நீங்கள் கிளம்பிடலாம். நாங்கள் ஒரு 2-3 மணி வரைக்கும் வீண் கதை வெட்டி அதெல்லாம் பேசிட்டு அப்புறமா கிளம்பி வராங்க வந்து. ஏன்டி போனோமா பூ முடிச்சுமா சாப்பிட்டோமா வந்துன்னே இருக்கணும். அங்கே போய் வீண் கதை வெட்டி கதை பேசணும், சண்டை எடுத்துட்டு விட்டு வந்துடாத. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பயப்படாதீங்க. உங்கள் தங்கச்சியோட மாமியாரை சண்டை போட்டு பயப்படுறீங்களா? அதுக்கு வச்சுருந்தா இருக்குதானே அது கச்சேரி. ஏன்டி? ஆமாம் 5 மாதம் வந்து 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே பூ முடிக்கலையா போலையா வரலையான்னு உங்கள் தங்கச்சியை கதை வச்சிருக்கு. அது ஒரு 4 கேள்வி கேட்டு வரத்தாலும் வரும்போது என்னத்த சொல்கிறீங்க? கேட்கலாமாவா? கேட்கலாம். அப்போ ஒரு பயம் இருக்கும் நம்மள. ஏம்மா இப்போ நீயே சேர்ந்து ஜெயவ கூட இவ சொல்கிற மாதிரிலாம் பண்ணாதம்மா. போனோமா வந்தோமா நம்ம வேலை முடிஞ்சதா அது மட்டும் இருக்குறியா? அது நம்ம வீட்டு பொண்ணு வளர இடம். அங்கே போய் சண்டை கிட்ட போட்டுக்காதீங்க. நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு தான் பிரச்சனையாகும். சரிடா. எனக்கு இட்லி கொடுத்துட்டு பேசக்கூடாதா? என்ன மட்டும் இப்போ பார்த்தா இட்லியே விட்டுறாங்க. இதுவும் சாப்பிடாம வாய் பார்த்து உட்காந்து நம்மள அதை சாப்பிடுவோம். பாட்டி சட்னி சூப்பராக தான் வச்சுருக்காங்க. சரி நாங்கள் எதுவும் கேட்கல. நாளைக்கு போகும்போது மிச்சரு இந்த பழம் பூ அதெல்லாம் வாங்க. நீங்களே வேணுறீங்க, நான் போகும்போது வாங்கி வா. நான் வேலையிலேருந்து அப்படி வரப்போறேன். நீ போகும்போது வாங்கிட்டு வந்துரு. நம்ம எங்கே போய் வேணுது? சரி அது காசு மட்டும் கொடுங்க, நான் போகும்போது வாங்கிக்கிறேன். ஏம்மா 500 ரூபாய் போதுமா அதுக்கு? என்னது 500 ரூபாவா? 500 ரூபாய் என்ன பண்ணுறது? பழம் வாங்கணும், பூ வாங்கணும், ஸ்வீட் வாங்கணும், எவ்வளோ வேலை இன்னும் வளையல் வேற வாங்கணும், வேற என்னென்ன வாங்கணும்னு தெரியல. 500 ரூபாய் போதுமா? 500 ரூபாய் வச்சுன்னு மூக்கு கூட வலிக்க முடியாது. அது மூக்கு வலிக்க முடியாதுல, நாக்க கூட வலிக்க முடியாது சொல்லுவாங்க. தெரியல 500 ரூபாய் வச்சு நாக்க கூட வலிக்க முடியாது. தெரியல 500 ரூபாய் கொடுங்க சொல்றீங்க. 2000 ரூபாய் கொடுங்க. என்னது 2000 ரூபாவா? நட்டக்காரங்க வாயை பத்தியா? 2000 ரூபாய் 2000 ரூபாய் முதல் பத்தாது. மீதி காசு தான் போட்டு வாங்கணும். ஏன்டே சும்மா பூ தண்ணி முடிக்கிறதுக்கு போறீங்க? சீமந்தம் பண்ணுறதுக்கு போறீங்க? சீமந்தமோ பூ முடிக்கிறோமோ தேவையான பொருளாக வாங்கி பார்த்தா இல்லையா? ஒரு முழம் பூ எவ்வளோ விற்கிது? மல்லிப்பூ சீசன் கூட இப்போ முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு முழம் மல்லிப்பூ 100 ரூபாய் கிட்ட வரும். எப்படி இருந்தாலும் ஒரு 10 முழம் வாங்கணும். அதுவே 1000 ரூபாய் சரியா போச்சு. அது 1000 ரூபாவா? என்னத்த சொல்றீங்க? அதுவே 1000 ரூபாய் ஆயிடும்ல? ஆயிடும். மீதி 1000 ரூபாயில ஒரு தார் வாழைப்பழம் வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோ ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் 5 கிலோ மிச்சரு, அப்புறம் வளையல் ஒரு 10 டசன் வாங்கணும். நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. பத்தாதுக்கு 5 வகை சாதம் வேற செய்யணும். அதுக்கு பிரியாணி அரிசியாக வாங்கணும். அது 5 வகை சாதமும் பிரியாணி அரிசி செஞ்சு போறீங்களா? என்ன 5 வகை பிரியாணி செஞ்சு போறீங்களா? என்ன புளி சாதம், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம் அப்படி இப்படின்னு 5 சாதம் செஞ்சு எடுத்துன்னு போனோம். அவங்க மாமியார் மூஞ்சி நம்ம கறி பூச வேணா சாதா அரிசியை செஞ்சு எடுத்துன்னு போனோம். நம்ம மதி கூட மதிக்காது. பிரியாணி அரிசி தான் செஞ்சு எடுத்துன்னு போனோம். அதுக்கு காசு எவ்வளோ தேவைப்படுது? 2000 ரூபாய் கொடுக்குறா. 2000 ரூபாய் கூட பத்தாவது நினைக்கிறேன். 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏமா பாருமா இவன் என்ன பண்றானே?
ராதிகா நம்ம சிம்பிளா செஞ்சு எடுத்துன்னு போலாம் அவங்க மாமியார் வந்து நம்ம சிம்பிளா சாதம் வடிக்கிற அரிசியில செஞ்சு எடுத்துன்னு வச்சுக்கேன் நம்மள மதிக்குமா சொல்ல அதெல்லாம் மதிப்பாங்க யாரும் பிரியாணி அரிசி இல்ல 5 வகை சாதம் செஞ்சு எடுத்துக்க மாட்டாங்க வசதி இருக்கவங்க செய்வாங்க நம்ம செஞ்சு எடுத்துக்க தேவையில்ல நம்ம சாதம் வைக்கிற மத்திய வீட்டில் அந்த அரிசி கடை செய்ய பத்தியா அதே நம்ம செஞ்சு எடுத்து போகலாம் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்புறம் அவங்க மாமியார் உங்களை மதிக்கல போட வரலன்னு என்ன பேசுனீங்கன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது ஏமா நாங்க நாளைக்கு ஸ்கூல் லீவ் போட்டுருவேன் வேணாம் நீங்க ஸ்கூலுக்கு போங்க ஸ்கூல்ல ஏற்கனவே லீவ் போட்டாச்சு இதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் வரல போங்க பாட்டி நாங்களும் வரோம் பாட்டி ஏடி குழந்தைங்க வரட்டும் நீ இந்த மாதிரி வீட்டு ஃபங்க்ஷனில் கூட கலந்துக்காம அப்படின்னா ஸ்கூலில் போய் படிக்க போதுங்க வரட்டும் 2 பேரும் லீவ் போட்டோம் இந்த மாதிரி செல்லம் கொடுத்தே கிடங்கத்த ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து போனாதாண்டி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க சாஸ்திரம் சம்பந்தம் என்ன அதுங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்கூலே எதையும் சொல்லிட்டு ஸ்கூலுக்கே எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டோன்னா அதுங்களுக்கு எப்படி தெரியும்ல சொல்லு இங்கே ஜாலி பாட்டி லீவ் போட சொல்லிட்டாங்க டேய் அண்ணா சொல்லு சஞ்சய் இட்லி எப்போ எடுத்த அதை நீங்கள் வாய் பார்த்துனதில்ல அப்படியே எடுத்துட்டேன் சரி போய் தொலை அம்மா நம்ம நாளைக்கு லீவ் போட சொல்லிட்டாங்க எதுக்கு நீ நாளைக்கு லீவு அத்தை வீட்டுக்கு போகிறோம் அத்தைக்கு வந்து பறையில் பூ வைக்க போகிறாங்களாம் அதுக்காக பூ வைக்கிறதுக்கு நான் எதுக்கு நானாக வரல நீ போங்க எப்போ நல்ல பிள்ளைய மாறிட்டே அப்போ நீ வரலன்னப்போ லேடிஸ் ஃபங்க்ஷன் அசிங்கமாக நம்மளை கூப்பிட்டுருக்காங்கப்பா ஏம்மா சதீஷ் வரலையா அவன் ஸ்கூலுக்கு போகிறான் நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்து விட்டுருங்க அவனை ஏன்பா நீ போல எப்பா அதான் லேடிஸ் ஃபங்க்ஷன்ப்பா ஆம்பளை பசங்க போகக்கூடாது ஆமாம் பெரிய ஆம்பளை பையன் இவரு வரமாட்டார் நீங்கள் டூருக்கு கூட்டின்னு போகிறீங்க ஊர் சுற்ற போகிறோம் அப்படின்னா வரலாம் மாமா வீட்டுக்கு போகிறதா கூட ஜாலியாக இருக்கும் கழனி கோயிலுக்கான இருக்குது இங்கே போயிட்டு நான் செவத்துக்குள்ளே உட்காந்து இருப்பீங்க எல்லாரும் லேடிஸாக உட்காந்து பேசியிருப்பாங்க நம்ம வாய் பக்கம் தான் உட்காந்துக்கணும் நீங்கள் வெளியே விளையாட்டு கூட விட மாட்டீங்க நான் ஸ்கூலுக்கே போகிறேன்ப்பா ரொம்ப சந்தோஷம்